வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாந்தாஸ் கேக்ஸ். இன்னைக்கு ஒரு ஷார்ட் ரெசிபி, ஆனால் முக்கியமான ஒரு ரெசிபி. இது பிஸ்டாஷியோ ஃப்ராஸ்டிங். நான் ஒரு ஸ்பெஷல் பர்த்டேக்காக ஒரு பிஸ்டாஷியோ கேக் ஒன்று செய்துட்டு இருக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு தேவையான ஐசிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு முதல்ல உங்களுக்கு செய்து காட்டுறேன். இது பிஸ்டாஷியோ ஃப்ராஸ்டிங். ஸோ இதுக்கு தேவையான ஐசிங் சுகர் 500 கிராம். பிஸ்டாஷியோஸ் பாருங்கள், இதில் 75 கிராம் இருக்குது. இந்த 75 கிராம் பிஸ்டாஷியோ நான் பவுடர் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். இது ரொம்ப பவுடராகவும் இல்லை, ரொம்ப பெரிய பீசஸும் இல்லை, ஓரளவு கோஸ்ட்லி கிரவுண்ட். பாருங்கள் இப்படி இருக்கும். அப்புறம் 125 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு எங்களுக்கு தேவையான இன்னொரு பொருள் ஃப்ரெஷ் க்ரீம் அல்லது ஃபுல் க்ரீம் மில்க். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சிலருக்கு யூஸ் பண்ணுறது இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் இதுக்கு உபயோகப்படுத்தலாம். பாருங்கள், 1/4 கப் ஃபுல் க்ரீம் மில்க் நான் இதுக்கு உபயோகப்படுத்த போகிறேன். அப்புறம் வெனிலா எசன்ஸ், கொஞ்சம் கிரீன் கலர். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஐசிங் சுகரையும் பட்டரையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்குவோம். இல்லை பாலையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் வெனிலா எசன்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி போயிடும். பாருங்க, இது நல்லா வந்திருக்கு, நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கு. 75 கிராம்ஸ் பிஸ்டாஷியோஸ் அது இதில் சேர்க்கணும். ஸோ பிஸ்டாஷியோஸ் போட்டதால அந்த ஃப்ளேவர் வரும், ஆனால் கலர் இன்னும் வரல. ஸோ அதனால கொஞ்சமாக கிரீன் கலர் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நீங்கள் இதில் போடலாம். பாருங்க, அருமையான கலர்ல பிஸ்டாஷியோ ஃப்ராஸ்டிங் ரெடி ஆயிருச்சு. இது சாதாரண பட் ஐசிங் டெக்ஸ்டர்ல இருக்காது, அதோட கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஏன்னா இது ஃப்ராஸ்டிங். இப்போ இதுக்கு வேணா நீங்கள் இந்த மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பால் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்க, அருமையான டெக்ஸ்டர், அருமையான கலர். இந்த பிஸ்டாஷியோ ஃப்ராஸ்டிங் நீங்கள் கப் கேக்ஸுக்கு உபயோகப்படுத்தலாம், சாதாரண பிஸ்டாஷியோ கேக்ஸுக்கு நீங்கள் இதை உபயோகப்படுத்தலாம். அது மட்டுமல்ல, மேக்ரோன்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை உபயோகப்படுத்தலாம். பிஸ்டாஷியோ ஃப்ராஸ்டிங் இந்த ஈஸி அண்ட் டேஸ்ட் ரெசிபியை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஒரு அருமையான ரெசிபியோட நான் உங்களை மீண்டும் சாந்தாஸ் கேக்ஸில் சந்திக்கிறேன். சாந்தாஸ் கேக்ஸை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.